ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/5/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ இது எல்லாமே பழைய உலகத்துடைய விஸ்தாரங்கள். இது எல்லாமே அழிந்தே ஆகணும். அதனால் இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தை உங்கள் புத்தியிலிருந்து நீக்குங்கள். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, பழைய உலகத்தையே உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் புது உலகத்தை பற்றிய விஷயத்தை பாபா சொல்கிறது எதுக்குன்னா, இதை நினைத்து அதை நீங்கள் மறந்துடுவீங்க. எப்படி பெண்கள் திருமணமான உடனே புகுந்த வீட்டின் நினைவில் பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க. நல்லா இருந்தால் இங்கே கஷ்டப்பட்டால் பிறந்த வீடு தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற வீடு தான் கஷ்டமாக இருக்குது. போக போகிற சொர்க்கமும் ஆனந்தமாக இருக்கும். அதை நினைக்க போக போகிறதுன்னு நினைத்தாலும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நினைத்தாலும் சரி, தானாகவே இங்கே இருக்கக்கூடிய உலகம் உங்கள் புத்தியிலிருந்து நீங்கும். கேள்வி, ஸோ மனிதர்கள் எதுக்காக கடவுள் மேலே பழி போடுறாங்க? ஆனால் பாபா யார் மேலேயுமே பழி போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போய் நீங்கள் ஏன் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மகா பிரளயம் நடக்குது இல்லையா, கடைசியில் அது கடவுள் தான் பண்ணுறாரு, உலகழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கடவுள் தான் துக்கமும் கொடுக்குறாரு சுகமும் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. எல்லா பழியும் எடுத்து என் மேலே போடுறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நான் எப்போவும் சுகத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் யாருக்குமே துக்கம் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை நான் இந்த விநாசம் நடக்க வைக்கிறேன் அப்படின்னா எல்லா பாவமும் என் தலையில் விடிஞ்சிடுமே. அதெல்லாம் நாடகப்படி நடக்குது, நான் ஒன்றும் அதை நடக்க வைக்கலை அப்படின்றார். ஸோ இது ஒரு, ஏன்னா சில முறையில் நான் அப்படி கையை தட்டிடவா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சொல்கிறாரு, நான் ஒன்றும் அதை பண்ணலைன்றார். ஸோ பாபா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில காரணங்களுக்காக சொல்லுவார். ஸோ எதுன்றது நாம் தான் பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது என் மீதும் பழி இல்லை, உங்கள் மீதும் பழி இல்லை, நாடகத்தின்படி அது நடக்குதுன்ட்டார். பாடல், இரவு நேர பிரயாணியே சோர்ந்து போகாதே, பொழுது புலரும் நேரம் தூரத்தில் இல்லை, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, அந்த அர்த்தத்தில் வருது. சோர்ந்து போகாதீங்க, தூங்கிடாதீங்க, தேக உணர்வில் விழுந்துடாதீங்க, ஆத்ம உணர்வில் விழித்து இருங்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய உள்ளர்த்தம். ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய திரைப்பட பாடல்கள் நல்லா இருக்குது. அப்போல்லாம் திரைப்பட பாடல்களை வச்சு தான் பாபா போட்டுட்டு தான் முரளியே ஆரம்பிப்பார். அதிலிருந்து ஞானத்தை எடுத்து பாருங்கள், பாபா அப்போவே அப்படி தான் பண்ணியிருக்கிறார். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களா, ஏன் உலகியல் விஷயம் பேசுகிறேங்க, உலகியல் விஷயம் பேசுகிறேன். உலகத்தில் இருக்கிறவனுக்கு எது புரியுமோ அதை தான் பேச முடியும். பாபாவே நமக்கு உலகியல் விஷயத்தோடு கம்பேர் பண்ணி தான் சொல்லுவார் நிறைய விஷயங்களை. ஸோ இந்த மாதிரி பாடல்களின் அர்த்தத்தை எடுத்து நீங்கள் இந்த ஞானத்தை பேச முடியும். குழந்தைங்களுடைய புத்தியில் இரவு நேர யாத்திரை முடிவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் எல்லோரும் பகலின் யாத்திரையில் இருக்கிறீங்க. இல்லை, இரவின் யாத்திரை என்னது? பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள். நாம் தான் பகலை நோக்கி போகிற யாத்திரை. அவங்க போகிறது உண்மையிலே இரவை நோக்கி போகிறாங்க. சபரிமலைக்கு போனாலும் சரி, மேல்மலையனூர் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இன்னும் கீழான நிலைக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இரவை தேடி போகிறாங்க. நாம் தான் பகலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸோ இரவு நேர யாத்திரை, அதில் நீங்கள் இருட்டிலேயே அலைஞ்சு திரிஞ்சு இருந்தீங்க. அது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். அரை கல்பம் இரவு நேர யாத்திரையில் தான் இருந்தீங்க. என்ன ஆச்சு பலனு? கீழே தான் இறங்கி வந்தீங்க. இப்போ நீங்கள் பகலின் யாத்திரைக்கு போகிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் இந்த பகலின் யாத்திரை செல்கிறீங்க. நீங்கள் நினைவு யாத்திரையில் போகிறதுனால
தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாகறீங்க. அதாவது சதோ பிரதான தங்க யுகத்தின் எஜமானராகிறீங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா? கோடி மைல் நடந்தே போகணும், ஆனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு மைல் பறந்து போகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதில் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கே போகிறீங்க. கோடி மைல் சொர்க்கத்தை விட்டு எட்ட தான் போயிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஜாலியாக போயிட்டு இங்கே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, அதுவும் பறந்து போகிறதுக்கு கூப்பிட்டா நினைவில் பறந்து போகிறீங்க. அங்கே நடந்து போனீங்க, நிஜமாகவே கால்நடையாகவே போவாங்க. இப்போ கூட நிறைய பேர் போகிறாங்க. அப்போல்லாம் நிஜமாகவே வாகன வசதிகள் கிடையாது, நடந்து தான் போவாங்க. அப்படி அரை கல்பம் கால் தேய நடந்தீங்களே. ஆனால் இப்போ அதன் மூலம் என்ன நீங்கள் தமோ பிரதானம் தான் நீங்கள். ஆனால் இப்போ இந்த நினைவின் யாத்திரையின் மூலமாக தமோ பிரதானத்திலேருந்து ஒரேடியாக சதோ பிரதானமாக சத்தியுகத்துக்கு தயாராகிடுறீங்க. அதனால் சதோ பிரதான தங்க யுகத்தின் எஜமானராகவே ஆகிடுறீங்க. சதோ பிரதானம் ஆகிறதுனால சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுறீங்க. அது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? பாபா நினைக்கிறது எதுக்கு? எஜமானர் ஆகிறதுக்கு. எப்படி ஆவீங்க? சதோ பிரதானமாக ஆகிறதன் மூலம். அப்போ சதோ பிரதானம் ஆகணுன்ற அந்த கவலை நாள் முழுவதும் இருக்கணும்னு பாபா சொல்கிறார். பிறகு தமோ பிரதானம் ஆகிறதுனால நீங்கள் இரும்பு யுகத்தின் எஜமானர்களாக ஆகுறீங்க. அதை சொர்க்கம்னும் இதை நரகம்னும் சொல்கிறோம். குழந்தைங்க அப்பாவை இப்போ நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கிது, சுகம் நிரம்பிய உலகம் கிடைக்கிது. அப்போ சுகத்தை கொடுப்பவரை நினைக்கணுமா, துக்கத்தை கொடுப்பவரை நினைக்கணுமா? இல்லையா? யார் ஸோ ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு ரொம்ப அடித்து சித்திரவதை பண்ணப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் கணவனால். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணி அவன் நல்லா பார்த்துக்கிறான். இன்னும் அந்த கணவன் அடித்ததையே நினச்சி புலம்பிட்டு இருந்தான்னா இந்த கணவன் கடுப்பாயிட மாட்டான். ஏமா நான் இங்கே உன்னை நல்லா வச்சுருக்கிறேன், இதை நினைக்காம அதையாம நினச்சிட்டு இருக்கிறேன்னு. அதைத்தான் பாபாவும் சொல்கிறார். கலியுகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, இன்னும் ஏன் அதை நினச்சிட்டு இருக்கிறீங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் புத்தி இன்னும் அங்கேயே இருக்குது. சுகத்தை கொடுக்கவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா அவரைத்தானே நினைக்கணும், அவர் மூலமாக அடையிற சுகத்தைத்தானே நினைக்கணும். யாரால் இந்த ஞானத்தை பேச முடியலையோ அவங்க இந்த ஒரு விஷயத்தையாவது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னது? சாந்தி தாமம் தான் ஆத்மாக்களுடைய வீடு, அமைதியான உலகம். பிறகு சுகதாமம், சொர்க்க ராஜ்யம், அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ நாம் இருக்கிறது ராவண ராஜ்யம், துக்கம் நிரம்பிய உலகம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. ஸோ இதை நினைவு பண்ண உங்களுக்கும் லாபம். இதை நினைக்க ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் பேசவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இதை தானே மெயின் விஷயமே, இதில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் போக வேண்டிய 2 இடத்தை நினைக்கிறீங்க, விட வேண்டிய ஒரு இடத்தை மறக்கிறீங்க. அதில் இருந்தாலும் கூட, ஏன்னா அது இருக்கிறது நல்லது. ஏன்னா இருக்கிறதுனால தானே துக்கம் வருது. துக்கம் வரும்போது தான் பாபா சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது. பாபா சொல்கிறாங்க, இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க. நீங்கள் இங்கே வாழ்ந்து வந்தாலும், ஏன்னா இங்கே நீங்கள் என்ன பெரிய பணக்காரன் ஆனாலும் நம்ம பார்க்குறோம், சொத்துக்காக கணவன் மனைவியை கொலை பண்ணுறது, மனைவி கணவனை கொலை பண்ணுறது, குழந்தைங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணுறது, இது இல்லாமல் கள்ள தொடர்புனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மொத்தத்தில் அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி கிடையாது. இல்லை லதா ரஜினிகாந்த் பாருங்கள், ரஜினியோடைய மகள் அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரி, இவங்க ஷூட்டிங் அப்படி இப்படின்னு போகிறாங்க. வேலைக்காரி அவங்க நகை இதிலேருந்து எடுத்து 2 பங்களாவே கட்டிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அவ்வளோ காசு இருந்தாலும் வேலைக்காரி வைக்க முடியல, வச்சா இப்படி இருக்குது. அதான் இது துக்கதாமம். ஆனால் அங்கே யாருக்குமே இந்த மாதிரி எண்ணமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் பணக்காரராக இருக்கிறது தான் சந்தோஷம். அதனால் இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்க. நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய புத்தி எதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே அப்படின்னா, உங்கள் கண்ணுக்கு தெரியுறது எல்லாம் ராவணனுடையது, உங்களுடையது கிடையாது அப்படிங்கிறது
உங்கள் புத்தி ஞாபகம் இருக்கணும். இது என்னது கிடையாது, துக்கம் கொடுப்பதற்காக ராவணன் கொடுத்துருக்கிறான், அதனால் நான் அதை பார்க்கக்கூட மாட்டேன், காந்தாரி மாதிரி பார்த்தும் பார்க்காம இருப்பேன் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய உடல்கள் எல்லாமே பழைய உலகத்தின் விஸ்தாரங்கள். அதை ஏன் பார்க்கணும்? அதுவும் ராவணனுடைய படைப்பு தான். இந்த விஸ்தாரங்களை எல்லாமே நாம் இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா பண்ணணும். கண்டிப்பாக அது எரிஞ்சு தான் ஆகணும் உடல் எல்லாமே. ஸோ அந்த அழுக்கான பிராமணர்கள் யாகத்தை வளர்க்கும் பொழுது எள்ளு விதை இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகமே எள்ளுக்கு சமண்டான்ட்டு எல்லாத்தையும் அதில் ஸ்வாகா பண்ணுறீங்க, புத்தியினால் மறக்கிறீங்க. அதுதான் இங்கே ஸ்வாகா. ஸோ கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கவே செய்யாதீங்க, பற்ற விடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மற்றபடி உலகழிவு நடந்து தான் ஆகணும், இங்கே நடக்கும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரு தந்தை தான். பிறகு பிரம்மா விஷ்ணு வராங்க. சங்கரருக்கோ அந்த மாதிரி முக்கியமான பாகம் கிடையாது, இங்கே கிடையாது, பூமியில் எந்த பாகமும் கிடையாது. உலகழிவு நடந்து தான் ஆகணும். அவர் அழியிறது, உலகம் அழியிறதுக்கும் சங்கரருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ பாபா இந்த உலக அழிவு எப்படி நடத்த வைக்கிறார் அப்படின்னா, அதன் மூலம் யாருக்குமே பாவம் ஏற்படாத மாதிரி நடத்த வைக்கிறார். மேபி அதுக்கு இயற்கை சீற்றம் வருவது அதற்கு ஒரு காரணம். அப்போ அதுக்கு நாம் யார் மேலேயும் பழி சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் கடவுளே உலக அழிவை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிந்தனை ஆகிடும், அவர் மேலே பழி போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் இதில் வந்துடுச்சு இல்லையா? ஸோ நாடகத்தில் அது பதிவாகி இருக்குது, பாபா பண்ணுறது கிடையாது. இது எல்லையற்ற நாடகம். இதை பற்றி யாருக்குமே தெரியாது, யாருக்கும் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ தெரியாது. அவரை பற்றி தெரியாததுனால தான் மனிதர்கள் அனாதைகளாகிட்டாங்க. பாவம், அவர்களுக்கு கடவுளும் கிடையாது, தலைவனும் கிடையாது, வழி நடத்த எஜமானரும் கிடையாது, அனாதைகளாக இருக்கிறாங்க இல்லை? இப்போ அனாதையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வளர்க்கணும் அப்படின்னா யாராவது எடுக்கணும், தத்து எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ எல்லாருமே தவறான வழியிலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் அப்பா இல்லை அப்படின்னா குழந்தைங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. அப்பா இருந்தாலுமே இறந்த பிறகு அது தானே நடக்குது, சொத்து பிரச்சனைலாம் அப்படி தானே வருது. ஸோ அதனால் அவங்க எப்போ சண்டை போடுறாங்களோ அப்போ கேட்பாங்க, உங்களுக்கு யாரும் தலைவன் இல்லையா வழி நடத்துறதுக்கு, எஜமானன் கிடையாதா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கோடிக்கணக்கான மனிதர்கள் எஜமானர் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பைபிள் பாஷையில் மேய்ப்பர் இல்லாத ஆடுகள், அது எஜமானருன்ற அர்த்தம்தான் இல்லையா? அப்படி இருக்கிறாங்க. இப்போ மேய்ப்பராக கடவுள் வந்துட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பாருங்கள், ஒவ்வொரு தேசத்திலும் சண்டை தான் நடக்குது. என்ன பண்ண முடியும் இல்லையா? இந்தியாவுமே வலுக்கட்டாயமாக சண்டைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது. ஒரே வீட்டில் குழந்தைங்க அப்பாவோட சண்டை போடுறாங்க, மனைவி கணவனோட சண்டை போடுறான். ஸோ அதனால் அசாந்தி தான் இருக்குது வீட்டுக்கு வீடு இந்த துக்கதாமத்தில். இதை கடவுளாக உருவாக்குனார். நீங்கள் சண்டை போட்டால் அது கடவுள் என்ன பண்ண முடியும்? கடவுள் ஒன்றும் துக்கத்தை உருவாக்கலை. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சந்தோஷத்தையும் கடவுள் தான் கொடுக்குறாரு, துக்கத்தையும் கடவுள் தான் கொடுக்குறாருன்றாங்க. ஸோ கணவன் மனைவியை டார்ச்சர் பண்ணுறான் அல்லது மனைவி கணவனை டார்ச்சர் பண்ணுறா, கடவுளே உனக்கு கண்ணே இல்லைன்னா கடவுள் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணிக்காதுன்ட்டு. அதையும் மீறி பண்ணிக்கிட்டு நீங்கள் அவஸ்தைப்படுறீங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்?
இது துக்கதாமம்ப்பா, இப்படி தான் இருக்கும். அவரை மீறி இல்லை இவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுகத்தையும் துக்கத்தையும் அவர் தான் கொடுக்குறாருன்னு நினச்சிட்றாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தை, துக்கத்தை நான் ஒருபோதும் கொடுப்பதில்லை. அப்படி இருந்தால் அவர் சுகத்தின் வள்ளல் தானே சொல்லுவோம், இல்லை சுகத்தின் வள்ளல் தானே சொல்கிறோம், துக்கத்தின் வள்ளல் நான் சொல்கிறோம். அவர் எப்படி சுகத்தின் வள்ளலாக இருப்பவர் எப்படி துக்கத்தை கொடுக்க முடியும்? பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆக்குறேன். அளவற்ற சந்தோஷம் நிரம்பியவர்களாக நான் உங்களை மாற்றுறேன். துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்திலேருந்து உங்களை விடுபட வைக்கிறேன். நான் எப்படி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க முடியும்? ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களை ஆத்மானு உணருங்க. ஆத்மாக்கள் அழிவற்றது, தேகமோ அழியக்கூடியது. ஸோ ஆத்மாக்களுடைய வசிப்பிடம் அந்த பரந்தாமம், அதை சாந்தி தாமம் அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் சரியான வார்த்தைகள். சொர்க்கத்தை பரந்தாமம்னு சொல்ல மாட்டோம். கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்து பரலோக ராஜ்யன்ட்டாங்க. எல்லா மதத்துலையுமே கடவுள் சொர்க்கத்தில் இருப்பார், கடவுள் இருக்கிற இடம் சொர்க்கம் அப்படி சொல்லிட்டாங்க. கடவுள் பரந்தாமத்தில் இருக்கிறாரு, சொர்க்கத்தில் கிடையாது. பரந்தாமன்னு ஒரு இடம் தனியாக இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது. பரம் அப்படின்னா அப்பால் இருப்பதுன்னு அர்த்தம். இந்த பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு உலகம். சொர்க்கம் இதே பூமியில் தான் ஒரு காலத்தில் இருந்தது, இனியும் இருக்க போகுது. பட் இந்த பூமியில் தான், அது வெளியில் கிடையாது. ராஜ்யம் இங்கே தானே நடக்கும், பரலோக ராஜ்யம்ன்றாங்க. அப்போ ராஜ்யம் இங்கே தானே நடக்கும். நிராகார உலகம்தான் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகம், விலகி இருக்கக்கூடிய உலகம். அங்கே தான் ஆத்மாக்கள் வசிக்குது. உங்களுடைய சுகத்தின் பாகத்தையும் இதே பூமியில் தான் நடிக்கிறீங்க, துக்கத்தின் பாகத்தையும் இதே பூமியில் தான் நடிக்கிறீங்க. ஸோ இன்னார் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறு. எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இதே பூமி தான் சொர்க்கம் ஆகணும், இன்னும் சொர்க்கம் வரலையே, அப்போ எப்படி சொர்க்கத்துக்கு போயிருக்க முடியும்? பிறந்துட்டாங்கன்றது உண்மை, இங்கே தான் பிறந்தாகணும், அப்போ நரகத்தில் தானே இருப்பாங்க. இது இரும்பு யுகம் தானே. இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் சங்கம யுகத்துக்கு வந்துட்டீங்க, மற்றவர்களெல்லாம் அந்த கலியுகத்திலேயே இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் அப்பா கலியுகத்திலையும் குழந்தை சங்கம யுகத்திலையும் இருக்குது, மனைவி சங்கம யுகத்திலையும் கணவன் கலியுகத்திலையும் இருக்கிறான். அதனால தான் பிரச்சனை வருது. இதுதான் உங்கள் குடும்பத்தை பிரிக்கவே நான் வந்தேன்னு இயேசு சொல்லுவார். ஏன்னா வெவ்வேறு யுகத்தை சார்ந்தவர்கள். ஸோ அப்போ அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம், அதையும் மீறி நம்ம பொறுத்து அவங்களையும் அமைதி ஆக்குறோம். அதன் மூலமாக தான் நம்ம பாபாவை வெளிப்படுத்துகிறோம். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் கணவனுடைய நடவடிக்கைக்கும் மனைவியுடைய நடவடிக்கைக்கும். ஒருத்தர் சங்கமயுகத்தினராகவும் ஒருத்தர் கலியுகத்தினராகவும் இருந்தால், மனைவி இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க, ஆனால் கணவன் எடுக்கலை அப்படின்னா ஒத்துழைப்பு கிடைக்காது இல்லையா? ரொம்ப பிரச்சனை நடக்கும். கறிமீனை வாங்கி கொடுத்து சமைச்சு கொடுடின்னுவோம், நிறைய டார்ச்சர். அப்புறம் காமம், அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நிறைய பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வெடிக்குது. மனைவி மலராக மாறுகிறாள், கணவனோ முள்ளாவே இருந்துடுறான். ஒரே வீட்டில் குழந்தைக்கு தெரியுது இது சங்கமயுகம் அப்படின்ட்டு. ஸோ சங்கமயுகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தூய்மையான உயர்ந்த தேவதையாக மாறுது. ஆனால் அப்பா அவனை கல்யாணம் பண்ணு, நாசமாக போ அப்படின்னு சொல்கிறார். கல்யாணம் பண்ணுன்னா நாசமாக போன்னு அர்த்தம் இல்லையா? நரகவாசி ஆகு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அங்கேயும் பிரச்சனை வரும். பெண் குழந்தைக்கு இன்னுமே பிரச்சனை இருக்கும் இல்லை? ஆண் குழந்தை கூட
சம்பாதிச்சு வெளில போயிடும். பட் இப்போ அது சொல்ல முடியாது, 2 பேரும் தான் சம்பாதிக்கிறாங்க. தைரியம் வைக்கணும், அவ்வளோதான். தைரியம் வைக்கலைன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஞானத்தை ஃபாலோ பண்ண முடியாது. சரி, ஆன்மீக தந்தை சிவபாபா சொல்கிறாரு, குழந்தைகளே இப்போ தூய்மையாகுங்க. இப்போத்தைய தூய்மை 21 பிறவிக்கு உங்கள் கூடவே இருக்கும்ன்றார். ஏன்னா அங்கே தூய்மை இழக்க வைக்கிற யாரும் வரப்போகிறது கிடையாது. அதனால் இப்போ தூய்மை ஆகிடுங்க. உயிரே போனாலும் தூய்மை இழக்கக்கூடாது. எண்ணத்தில் கூட இல்லாத அளவிற்கு தூய்மை ஆகிடுங்க. எந்த அளவுக்கு பக்காவாகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ம ஜென்மமாக. இந்த ராவண ராஜ்யமும் கண்டிப்பாக அழிக்கப்படணும். மனிதர்கள் யாரை தங்களுடைய எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவனுடைய உருவபொம்மை தான் செஞ்சு எரிப்பாங்க. இப்போ ராவணனுடைய உருவபொம்மை எரிக்கிறீங்கன்னாலே அவன் உங்களுடைய எதிரின்னு தானே அர்த்தம். அப்போ அந்த எதிரி மேலே உங்களுக்கு வெறுப்பு தானே வரணும். அப்போ ராவணன் யாருன்னு தெரிஞ்சுட்டு வெறுக்கணும். ஆனால் அவங்க ராவணனை தப்பாக சொன்னாலே உடனே அது எப்படி நீங்கள் ராவணனை தப்பாக சொல்லலாம், ராமர் கடவுளாக இருக்கும்போது ஏன் ராவணன் கடவுளாக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி மாயாக்கி எடுத்து வச்சுட்டான் மனிதர்களை, கல் புத்தியுடையவர்களாக ஆக்கிட்டான். ஸோ எரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்தூலமாக தான் எரிக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே வெறுக்கிறது நாம தான். ஏன்னா மற்றவர்களுக்கு பாவம் ராவணன்னா யாருன்னே தெரியாதே. அதனால் நிறைய செலவு பண்ணி மிகப்பெரிய உருவபொம்மையை செஞ்சு எரிக்கிறாங்க. மனிதனுடைய உருவபொம்மை எரிக்கிறதுக்கு கூட அவ்வளோ செலவு பண்ணுறது கிடையாது. ஏன் மனிதனையே இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு எரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கூட அவ்வளோ செலவு பண்ணுறது கிடையாதுன்ற ஒரு பொம்மைக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்காது. அங்கே அதாவது பாபா சொல்கிறது வந்து மனிதர்களை எரிக்கிறதையே சொல்கிறாரு. ஜஸ்ட்டு கரண்ட்டு போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ கரண்ட்டில் எரிக்கிறது இது வந்து பாருங்கள் 1969க்கு முன்னாடி வந்த முரளி. ஸோ அப்போ கரண்ட்டில் எரிக்கிறதுலாம் கிடையாது, கரண்ட்டே அப்போ தான் வந்திருக்கும். ஆனால் கரண்ட்டில் எரிக்கிறது சொர்க்கத்தில் வரும், அது இப்போ வந்துடுச்சு. ஏன்னா இங்கே அங்கே இருக்கிறது இதோடைய கண்டினியூவேஷன் தானே, இப்போயே வந்துடுச்சு பாருங்கள். அங்கே இந்த சாம்பலை எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அங்கே வராது. இங்கே நினைவார்த்தமாக வச்சுருப்பாங்க அல்லது கங்கையில் போய் கரைப்பாங்க, இந்த மாதிரி எண்ணமே அங்கே வராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரண்ட்டு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, தூக்கி கிடச்சிருவாங்க. அங்கத்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த விதமான கஷ்டமும் உங்களுடைய உடலையோ மனதையோ சோர்வாக்குற எந்த விஷயமும் அங்கே இருக்காது இல்லையா. ஒரு பணத்தை எரிக்கணும் அப்படின்னா அதுக்கு விறகெல்லாம் எடுக்குவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அந்த மிஷினுக்குள்ளே ஓடுறாங்க, டக்குன்னு சாம்பலாக வருது. அங்கே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. அப்போ இங்கே இருக்கிற விஷயத்தையும் அங்கே இருக்கிற விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள், இந்த உலகத்தை மறங்க. நினைவில் இருக்கிறதுல தான் சண்டை நடக்குது மாயையோடு. பாபா தொடர்ந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே அலர்ட்டாக இருங்க, உங்கள் மேலே விசேஷ கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆத்மா உணர்வில் இருக்கிறனா, எண்ணங்கள் எல்லாம் ஆத்ம உணர்வின் எண்ணங்களாக இருக்குதா? ஆத்ம உணர்வின் எண்ணம்னா ஆத்மாவை பற்றிய சிந்தனை, சக்கரம் பற்றிய சிந்தனை, பாபாவை நினைக்கிறது. இது தேக உணர்வின் சிந்தனைனா உலகியல் விஷயங்கள். அது வராமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மாயா உங்கள் மூக்கை உடைக்கல தானே,
உடைக்காமல் இருக்கிறதுக்கு கவனம் வைங்க. உங்களுடைய மூக்கையோ காதையோ அறுக்காமல் இருக்குதா? அறுக்காமல் இருக்கணும். ஏன்னா அது உங்களுடைய எதிரி. அதுவும் என்னது, தயவு தாட்சண்யம் பார்க்காத கொடுமையான எதிரின்னு மாயாவை இல்லையா? அது கவலையே படாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் பாபா குழந்தையாக இருக்கிறாங்களே, இவங்கள நம்ம கெடுக்கிறோமே அப்படிலாம் நினைக்காது. நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்க, ஆனால் மாயா தன்னுடைய புயலில் உங்களை ஊதி தள்ளிடுது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நேரம் என்ன மாதிரி பாபாவை நினைக்கிறீங்க முழு நாளும்னு சார்ட் எழுதுங்கன்ற. இல்லையா? கலப்படமற்ற நினைவு இருக்குதா, அல்லது மற்ற நினைவோடு சேர்த்து நினச்சிட்ருக்கிறீங்களா? இதெல்லாம் எழுதணும். நாள் முழுவதும் உங்களுடைய மனம் எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்துச்சு அதையும் எழுதுங்கன்ற. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஏன் இதை நினைக்குது, ஏன் இந்த நேரம் நினைக்குது, எது இட்டுட்டு போச்சு, அதை நினைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ எவ்வளோ நேரம் நான் பாபாவை நினைச்சேன்றதையும் டைரியில் எழுதுங்க. ஸோ உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்க. ஸோ அப்போ மாயா புரிஞ்சுக்கணும், ஆஹா இவங்க ரொம்ப ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறாங்க, நல்லா தன் மீது கவனம் வைக்கிறாங்க அப்படின்னு மாயாவும் புரிஞ்சுக்கும். ஸோ முழு கவனம் கொடுக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். அதாவது விஐபிக்கெல்லாம் பாடி கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. அப்படியே நாலா பக்கமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உலகத்திலே மிகப்பெரிய விஐபி நீங்கள் தான். அப்போ இங்கே எதிரி யார்? 5 விகாரங்கள் தான். அது வராமல் இருக்குதா அப்படின்றதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாபாவை நினைக்கிறதும் ஆத்ம உணர்வில் இருக்கிறதும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தேக உணர்வு வந்துடக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வில் இருக்க வேண்டியதும் முக்கியம். இந்த எச்சரிக்கை இல்லைன்னா அது டக்குன்னு எப்படி வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ பாபா தன்னுடைய அறிமுகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ வந்திருக்கிறார். பாபா சொல்கிறாரு, நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கலாம், ஆனால் என் நினைவிலேயே இருங்க. இல்லை உங்கள் மனைவி குழந்தை அந்த குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். ஆனால் பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சிவபாபா ஒன்றும் சன்னியாசி கிடையாது. சன்னியாசிகள் தாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வந்ததை சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போவும் அவங்க கர்ம சன்னியாசின்னு சொல்ல முடியாது. பிச்சை எடுக்கிறதும் ஒரு செயல் தானே, காரியம் அவங்க செஞ்சு தான் ஆகணும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஹட யோகிகள், ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். குழந்தைகளாகி நீங்கள் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த சங்கமயுகத்தை நினைவு பண்ணணும். இந்த சங்கமயுகத்தில் தான் நாம் உயர்ந்த தேவதைகளாக மாறுறோம் இல்லையா? ராஜயோகத்தை கற்றுக்கிறோம் பாபா கிட்டனாலே நம்ம சங்கமயுகத்துக்கு வந்துட்டோன்றது அர்த்தம். ஆனால் சங்கமயுகத்தில் வந்துட்டீங்கன்ற அது உங்கள் குணத்தில் எப்போ வெளிப்படும்னா, நான் சங்கமயுகத்தை சார்ந்தவன்றது சதா நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த சங்கமயுக பிராமணன், சாதாரண ஆத்மா கிடையாது, உயர்ந்ததிலும் உயர்ந்த சங்கமயுக பிராமண ஆத்மா, சதா தூய்மையை கடைபிடிக்கும் ஆத்மா, எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வராது, கனவுல கூட காமம் வராது, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிக்கணும். அப்போ தான் அது உங்களுடைய குணமாக மாறும். இதுக்கு முன்னாடி உங்களை அறியாமல் செல்ஃப் டாக் நடக்கும். அஞ்ஞானத்தில் ஒரு ஆபாசமான விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே செல்ஃப் டாக். நீங்கள் நான் நாசமாக போயிட்டு இருக்கிறேன், அது எனக்கு பிடிச்சிருக்குது, இப்படி சொல்லி அப்படி கெட்டு போனீங்க. ஸோ இப்போ நீங்கள் சுயமாக நான் பாபா மடியில் உட்காந்துட்ருக்கிறேன், பரிசுத்தமான ஒரு மடியில் உட்காந்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் தான் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாகிறோம். இப்படி உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதன் மூலமாக. அப்படி உங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தால் தான் நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்க. பேச மறந்தால் வெளி உலகம் உங்கள் கூட பேச ஆரம்பிச்சிடும், குப்பைகள் உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தாழ்ந்தவர் ஆகிடுவீங்க.
நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்கள், உத்தம புருஷர்களாக இருந்தோம். அதாவது பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம். இப்போ இருப்பதிலேயே கீழானவர்களாக ஆகிட்டோம், ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக ஆகிட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்னவா ஆகிட்டு இருக்கிறோம்? அந்த போதை இருக்கணும். மனிதர்கள் வக்கீல் ஆகணும்னு படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கும்பொழுது அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்காது. படித்து பரீட்சையெல்லாம் பாஸ் ஆன பிறகு தான் அந்த பதவியை அவங்க அடைவாங்க. பிறகு அவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் சேர்ந்துருவாங்க, அதில் பிஸி ஆகிடுவாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த உதாரணம், வக்கீல் உதாரணம் ஏன் பாபா சொன்னார் அப்படின்னா, இன்னும் நீங்கள் தேவதை ஆகலை, படிச்சுட்டு இருக்கிறீங்க, தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க, ப்ராக்டிக்கலில் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது மாயையுடைய பிரபாவம் உங்களுக்குள்ளே இருக்காமல் இருக்கணும். அதை நீங்கள் பாபா கிட்ட நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதற்குத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார், உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்கிறதுக்காக. ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியைத்தானே உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் நமக்கு கொடுப்பார். ஸோ அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி. அதை அடையிறது தான் உங்களுடைய லட்சியம். பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தபடி இருங்கள். நான் யாராக இருக்கிறேன்னு உங்களுக்கு புரிய வச்சிட்டேன்ல. பாபாவை பற்றி எல்லாமே A to Z நமக்கு தெரியும். அப்போ அவரை நினைக்க வேண்டியது தானே. அவர் மட்டும்தான் நம்முடைய கணவன், காதலன், எப்படியோ. ஏன்னா அப்பா அம்மாவை கூட அந்தளவுக்கு நினச்சிட்டு இருக்க மாட்டோம், காதலன் காதலியை தான் நினைப்போம். ஸோ அப்படியாவது அவரை நினைங்கன்ற. நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, ஆனாலும் சின்ன புள்ளி தான். இல்லை, எல்லோரும் என்னோடய குழந்தை தான், ஆனால் நான் ஒரு சின்ன புள்ளி தான். இந்த முழு ஞானமும் என்கிட்டத்தான் இருக்குது. ஆத்மா ஒரு சின்ன புள்ளின்ற ஞானம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது. அந்த சின்ன புள்ளிக்குள்ளே 84 பிறவிகளின் பாகம் அழிவற்றதாக பதிவாகி இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்தது. ஸோ இப்போ தான் பாபா இதையெல்லாம் நமக்கு புரிய வச்சு மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறார். ஒரு நாளில் படித்தா மறந்துடும். ஏன்னா இது ஒரு தடவை கேட்டு நிறைய பேர் 7 நாள் கோர்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஞானத்தை கேட்டால் எதுவுமே தெரியாது. ஏன் இதை கேட்குற மாதிரி மற்ற பக்தி மார்க்கத்தின் புஸ்தகத்தை படிப்பாங்க. ஸோ அப்போ அதுதானே மைண்டில், அது ஃபுல்லாக கட்டானால் தான் இது புரியவே செய்யும். அதை நீங்கள் கட்டே பண்ணலை, இதையும் படிச்சுட்டு டக்குன்னு அதையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கிறிஸ்து தன்னுடைய பாகத்தை நடித்தார், போயிட்டார். கண்டிப்பாக அவர் மீண்டும் வருவார். கிறிஸ்துவை பின்பற்றிய அந்த சீடர்களும் கண்டிப்பாக வருவார்கள். எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கிறாங்க. பட் அந்த கிறிஸ்து பாகத்தை விட்டு போயிட்டார். சீடர்களும் அந்த பாகத்தை விட்டு போயிட்டாங்க, மறுஜன்மம் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கிறிஸ்து ஆத்மாவாக இருக்கட்டும், அவருடைய சீடர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தமோ பிரதானமாக ஆகியிருப்பாங்க. ஸோ அனைத்து மதஸ்தாபகர்களும் ஒரு காலத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தார்களே, அவர்கள் இப்பொழுது தமோ பிரதானமாகத்தான் இருப்பார்கள். ஸோ பிரம்மா பாபா கூட சொல்கிறாரு, நான் என்னுடைய பல ஜென்மங்களின் இறுதியில் முற்றிலும் தமோ பிரதானமாகிட்டேன். இப்போ மீண்டும் நான் சதோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ இது பிரம்மா பாபாவுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் அனைவருக்கும் பொருந்தும். நாம் மீண்டும் தேவதை ஆகிறதுக்காகத்தான் இப்போ பிராமணர்கள் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் தேவதைகள். அப்படி ஆகணும்னா ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுற அந்த பிறவிக்கு பேர் தான் பிராமணர்கள். யாருக்குமே விராட ரூபத்தின் அர்த்தமே தெரியாது. ஆத்மாக்கள் தன்னுடைய இனிமையான வீடு பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் தூய்மையாக இருந்தீங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இங்கே வந்து
மறுஜென்மம் எடுத்து எடுத்து தான் நீங்கள் அழுக்காகி இருக்கிறீங்க. அழுக்கானதுனால தான் தூய்மையாக்குபவரே பதித்த பாவனரே வாங்க வந்து எங்களை தூய்மை ஆக்குங்க, அப்போ தான் நாங்கள் முக்தி தாமத்துக்கு போக முடியும்னு கூப்பிட்டீங்க. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா தாரணை பண்ணணும் இல்லையா? அழுக்காக இருக்கிறதுனால தான் தூய்மை ஆக்கிறவரை கூப்பிட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ பக்தியில் கூப்பிட்டதே அவர் வருவதற்காகத்தான், தூய்மை ஆக்கிறதுக்காக. தூய்மை ஆக்கிட்டால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட போகுது. மனிதர்களுக்கு முக்தி தாமம்னா என்ன, ஜீவன் முக்தி தாமம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? ஆத்மா மட்டும் போகிற இடம் முக்தி தாமம், அதாவது பரந்தாமம். பிறகு சொர்க்கத்தில் வருது இல்லையா உடலோடு. ஸோ இங்கே உடல் எடுக்குது. ஸோ அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் ஜீவன் முக்தி தாமம். ஜீவன் முக்தி, அந்த வாழ்க்கை நடக்கிற இடம் சொர்க்கம். சொர்க்கத்தை ஜீவன் முக்தி தாமம்னு சொல்கிறோம். முக்தி தாமத்தை சாந்தி தாமம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே முழு அமைதியாக இருக்கும் ஆத்மா, எந்த வேலையும் செய்யாது, உடம்பும் கிடையாது வேலை செய்கிறதுக்கு. ஸோ ஜீவன் முக்தி தாமத்தை சுகதாமம்னும் நாம் சொல்கிறோம். சுகம் நிரம்பிய உலகம் அது. ஆனால் இப்போ நாம் இருக்கிறது துக்கதாமம், துக்கத்தின் பந்தனம் தான் இங்கே இருக்குது. ஸோ ஜீவன் முக்தி அப்படின்னா சுக சம்பந்தம்னு அர்த்தம் இல்லையா? பந்தனம் துக்கம் கொடுக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தை இதெல்லாம் பந்தனம், ஏன்னா துக்கம் கொடுக்குது. சொர்க்கத்திலையும் அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, அந்த சம்பந்தம் இருக்கும். ஆனால் அது சுகத்தை மட்டுமே கொடுக்குது. அதனால் அதை பந்தனம்னு சொல்லலை, சுகம்னு சொல்கிறார், சம்பந்தம்னு சொல்கிறார். சம்பந்தம் சுகம் கொடுக்கக்கூடியது. ஸோ துக்கத்தின் பந்தனத்தை இப்போ நீங்கள் நீக்கணும் உங்கள் புத்தியில் இருந்து. ஸோ அதுக்கு தான் எல்லாமே பாபாவுடையவர், என்னை பார்த்துக்கிறது பாபா அப்படின்ற உணர்வு இருக்கணும். நாம் உயர்ந்த பதவி அடையிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்து நான் என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போதை குழந்தைங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு உலக ராஜ்யத்தை கட்டி எழுப்புறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கர போதை இருக்கணும். அதுவும் என்னது, கடவுள் வழி கொடுக்கிறார், அது கண்டிப்பாக பொய்க்காது, நடந்தே தீரும். இப்போ கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பிச்சைக்காரனாக இருக்கிற நம்மளை இளவரசனாக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கணும்போது அந்த போதை வரலை அப்படின்னா நீங்கள் அதை நினைக்கிறது கூட இல்லைன்னு அர்த்தம். நினைத்தால்தான் அந்த போதையே வரும். ஸோ ஜெகதம்பா பாருங்கள், நம்பர் 1 ஆகுறாங்க. ஸோ அதனால் அவங்கள நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ மம்மா பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் யார் உட்கார்றாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் ராஜ சிம்மாசனத்தை அடைய முடியும். மம்மா பாபாவுடைய சிம்மாசனத்தை, அதாவது அவங்களுக்கு வாரிசாக பிறக்க முடியும். ஸோ இப்போ எப்படி அவங்க இதே சிம்மாசனத்தில் உட்கார முடியும்? அவங்க நடந்துக்கிற மாதிரியே நம்மளும் நடந்துக்கும் பொழுது தான். ஏன்னா எல்லா அப்பா அம்மாவுக்கும் தன்னை மாதிரியே குழந்தைங்க வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா? யார் இரவு பகலாக சேவை செய்கிறதுலேயே பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் மம்மா பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்கார முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பாபாவை நினைங்கன்ற செய்தியை கொடுங்க. இல்லை, இதுதான் செய்தி. கடவுளை நினைங்கன்றது தான் செய்தி. இயேசு நல்லவர்ன்றது செய்தி கிடையாது. இல்லை, அவங்களுக்கு தெரியல என்ன செய்தின்னு. நீங்கள் ஒரு பைசா கூட யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. இல்லை, இந்த செய்தியை சொல்கிறதுக்கு காசு வாங்குவீங்களா நீங்கள்? மனிதர்கள் நினைக்கிறாங்க நீங்கள் விஐபி எல்லாம் பார்த்து மினிஸ்டர் இவங்களுக்கெல்லாம் ராக்கி கட்ட போவோம் இல்லையா? அப்போ அவங்க உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள்,
5 விகாரத்தை மட்டும் நீங்கள் தானமாக கொடுத்தா போதும், எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடைய நினைவு தான் சங்கரர் பிச்சை எடுக்கிறாரு பார்வதி கிட்ட அப்படின்னு நிறைய ஃபோட்டோ இருக்கும். ஸோ நாம் தான் அந்த சங்கரர் இல்லையா? எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறோம். எதுக்கு? விகாரத்தை தானம் கேட்டு, காசு கேட்டு கிடையாது. சிவன் காசு கேட்குறாருன்னா அது அசிங்கம் இல்லை, அங்கே காசு கிடையாது. நாங்கள் இந்த தானத்தை, உங்களுடைய பாவத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் பாருங்கள், சங்கர் விஷத்தை உண்டார் அப்படின்ட்டு வரும். பார்க்கடலை கடையும் போது விஷம் வெளிப்பட்டது, அதை குடிச்சிட்டாரு அப்படின்னு வரும். அப்படின்னு அர்த்தம் அவங்கக்கிட்ட வந்து விகாரத்தை வாங்குகிறோன்னா என்ன அர்த்தம்? அவங்கள விட வைக்கிறோம், அதுதான் அர்த்தம். ஸோ அதனால தான் உங்கள் கையில் ராக்கி கட்டுறோம், தூய்மைக்காக கட்டுறோம், உங்கள் கிட்டேருந்து எதையும் வாங்கிறதுக்காக கிடையாது. அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் வந்து ஐயா இவங்களா அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்லிடுன்றாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பாபாவை நினைவு பண்ணுங்க, தூய்மையாகுங்க, பிறகு நீங்கள் தேவதை ஆகிடுவீங்க இல்லை? அந்த ஆர்டர் கொடுக்குறாரு பாருங்க, பாபாவை நினைவு பண்ணணும், அப்போ தான் தூய்மையாவீங்க, தூய்மையானால் தான் தேவதையாவீங்க. மற்றபடி உங்களை தேவதையாக்கத்தான் நாங்கள் வந்தோமே தவிர உங்ககிட்ட காசு வாங்க நாங்கள் வரலை. நாங்கள் ஒன்றும் அந்த லௌகீக பிராமணர்கள் கிடையாது உண்டியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. எங்களுக்கு இந்த 5 விகாரத்தை மட்டும் நீங்கள் தானமாக கொடுத்தா போதும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய ராகு கிரகணம் எல்லாம் நீங்கிடும். ஏன்னா இன்றைக்கி எல்லா கலைகளையும் இழந்துட்டீங்க விகாரத்தில் விழுந்ததுனால. மூஞ்சில் ஒரு கலையே இல்லைன்னுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆத்மாவிலையும் எந்த கலையும் இல்லை. ஏன்னா எல்லார் மீதும் ராக கிரகணம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் பிராமணர்கள் தானே, அதனால் நீங்கள் எங்கே போனாலும் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த தானம் கொடுத்தீங்கன்னா உங்களை பிடித்த பீடை நீங்கிடும், ராக கிரகணம் நீங்கிடும்னு சொல்லுங்கள். தூய்மை ஆகுங்கள். ஏன்னா இதை சொல்கிறது தான் பிராமணர்களுடைய வேலை. தூய்மை ஆகுங்கள், ஒருபொழுதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள், காமத்தில் ஈடுபடாதீர்கள், அப்பாவை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவம் அழிஞ்சு. ஸோ இதுதான் செய்தியே. இதைத்தான் எந்த பிரம்மகுமாரியும் சொல்கிறதே கிடையாது வெளியில். ஆனால் இதுதான் செய்தியே. இதைத்தான் விடுங்கன்னு போய் சொல்லுங்கன்றார். ஸோ பாபாவை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும், நீங்கள் மலர்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா? பாபாவை நினைவு பண்ண பாவம் அழியும். பாவம் அழிந்தாலே அந்த தெய்வீக குணம் மலர ஆரம்பிக்கும், மலர்களாக மாறிடுவீங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் மலர்களாக தான் இருந்தீங்க. பிறகு 84 பிறவி எடுத்து முள்ளாயிட்டீங்க, கீழே இறங்கி வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும், தூய்மையாகி போகணும், ஏறி போகணும் இல்லையா? இறங்கி வந்தீங்க, இப்போ ஏறணும். ஏறுறதுன்னா என்ன அர்த்தம்? தூய்மையாகணும். ஸோ அதற்கான கட்டளைகளை பிரம்மா மூலமாக சிவபாபா கொடுக்கிறார். ஸோ கட்டளை சிவபாபாவுடையது. அவர் தான் கடவுள், அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கென்று சொந்த உடல் இல்லாததுனால பிரம்மா உடல் மூலமாக பேசுகிறார். சரி, பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு தேகம், தனக்கென்று தேகம் இருக்கிறதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அவங்களுக்கு சூக்ஷ்ம உடல் இருக்குது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு. ஆனால் அது மனிதர்களின் உலகம் கிடையாது, சூக்ஷ்ம லோகம். ஆனாலும் அவர்களுக்கும் உடல் இருக்குது, சூக்ஷ்ம உடல் இருக்குது. மற்றபடி முழு நாடகமும் இந்த ஸ்தூல உலகத்தில் தான் நடக்குது. சூக்ஷ்ம லோகத்திலையோ நிராகார உலகத்திலையோ கிடையாது. சூக்ஷ்ம லோகத்தில் என்ன நடிப்பு நடிக்க முடியும்? அங்கே சூரியனும் கிடையாது. நிராகார உலகத்தில் பரந்தாமத்தில் சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்போ அங்கே என்ன நடிப்பு நடக்க முடியும்? இது மிகப்பெரிய மேடை, நாடக மேடை இது, இந்த பூமி. அதான் கர்மக்ஷேத்திரம் அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த மகாபாரத யுத்தம் எங்கே நடந்துச்சுன்னா கர்மக்ஷேத்திரத்தில் நடந்துச்சுன்னு இருக்கும்.
இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அப்படி ஒரு இடம் இருக்குது இருக்குது குருக்ஷேத்திரம்னுவாங்க. அது கர்மக்ஷேத்ரா, குருக்ஷேத்திரம்ன்றது. க்ஷேத்திரம்னா இடம், கர்மனா காரியம் செய்கிற இடம். குருக்ஷேத்திரம் குருவுடைய இடம். இப்போ குரு இங்கே வந்து அந்த நாடகத்தை நடத்துகிறார். இங்கே தான் மறுஜன்மம் எல்லாம் நடக்குது, சூக்ஷ்மவதனத்தில் கிடையாது இல்லையா? இறந்தால் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்கன்னா இங்கே எதுக்கு மறுஜன்மம் இருக்குது அப்போ? ஏன்னா இந்து மதத்தில் மறுஜன்மம் நம்பிக்கையும் இருக்குது தானே. ஸோ இந்த மறுஜன்மம்லாம் இங்கே தான் நடக்குமே தவிர சூக்ஷ்மவதனத்தில் கிடையாது. இந்த முழு எல்லையற்ற நாடகமும் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. நீங்கள் ஒரு காலத்தில் தேவதையாக இருந்தீங்க, பிறகு பாவ மார்க்கத்தில் விழுந்தீங்க அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதுதான் கோயில் சிலைகளில் பார்த்திங்கன்னா மேலே அழகாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுறதோ அல்லது ஆபாசமான சிலைகளோ இருக்கும். ஏன்னா அவங்க பாவத்தில் விழுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாவ மார்க்கத்தை விகார மார்க்கம் அப்படின்னும் சொல்லலாம். நாம் அரைக்கல்பம் தூய்மையாக இருந்தோம். ஸோ இந்த வெற்றி தோல்விக்கான விளையாட்டு எல்லாமே நம்மை பற்றிய விஷயங்கள் தான். பாரதம் அழிவற்ற கண்டம், அது ஒருபொழுதும் அழிய முடியாது, அழிக்க முடியாது. தேவதா தர்மம் இந்த பூமியில் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது. முந்தைய கல்பத்தில் இதை ஏற்றுக்கொண்டவர்களே இப்போவும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்ம சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஞானம் கொடுத்தாலும் நமக்கு தெரியும் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு. இதை கடவுள் சொல்கிறாரு, பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான். தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்காங்க, இது புத்திசாலித்தனம், கடைசியில் எல்லோரும் முஸ்லீமாக மாறிடுவாங்க, இயேசுவே வந்து முஸ்லீம் மதத்தை பாதிப்பார், இப்படிலாம் சொல்கிறாங்க. பாவம். இதில் வேறு ஒரு கிறிஸ்டின் சகோதரி, நீ இயேசுவை ஏற்றுக்கோ, இல்லைன்னா கடைசியில் வெக்கப்பட்டு போயிடுவ, அசிங்கப்பட்டு போயிடுவ இயேசு வரும்பொழுது. என்ன சொல்கிறது, இங்கே கடவுள் பேசுகிறாருன்றது பாவம் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு அப்படியே ஒரு கோபம் வந்து ஒரு டைமில் மிரட்டுறாங்க, நீ இல்லைன்னா கடைசியில் கடவுள் ஒன்று ஒரு வழி பண்ணிவிடுவார் அப்படின்ட்டு. விகாரத்தை விடுங்கன்னா அதை விட மாட்டுறாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவோம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, பாபா சொல்கிற 5000 வருடத்தை விட பழமையான ஒரு பொருள் இருக்கவே முடியாது. நீங்கள் முதல்ல தங்க யுகத்துக்கு போய் உங்களுடைய மாளிகைகளை, தங்க மாளிகைகளை கட்டுவீங்க. மற்றபடி கடல்லேருந்து தானாக அது மேலே வரும், தங்க துவாரகைன்னெலாம் கிடையாது. எனக்கு மகாபாரதத்தில் அப்படி இருக்கும், கடலுக்கு நடுவில் தங்க துவாரகை கட்டினார் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி புராண கதைகளில் வந்து தேவதைகள் தட்டு நிறைய ரத்தினத்தோட கடல்ல இருந்து வெளிப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு மகிஷாசுர மர்தினி, அந்த துர்கை, மகிஷனை கொலை பண்ண வராங்க இல்லையா, ஸோ அவங்கள படைக்கும்போது அப்படியே கடலுக்குள்ளே இருந்து அவர் அந்த துர்கை வரா மாதிரி காட்டுவாங்க. தட்டில் ரத்தினத்தோடவே வரா மாதிரியே இருக்கும், சீரியல்லே அது இருக்கும். ஸோ இப்போ நமக்கு புரியுது இல்லை, ஞானக்கடல்லேருந்து வெளிப்படுற தேவதைகள் நாம தான். ரத்தினங்களை நிரப்பி நமக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக தான் நம்ம தேவதையாக ஜென்மம் எடுக்கிறோம், பிராமணராக பிறக்கிறோம். பிராமணர் தான் உண்மையிலே தேவதைகளுடைய குழந்தை பருவம். அதுக்கப்புறம் முழு தேவதையானப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுறோம். உண்மையிலே ஞான கடலாகிய தந்தை உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களை தட்டு நிறைய நிரப்பி நிரப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி சங்கரர் அமர கதையை பார்வதிக்கு சொல்லி இந்த ஞான ரத்தினங்கள்னால அவளை நிரப்பினார் அப்படின்னும் கதை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சங்கர் வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி போதை கொடுக்கக்கூடிய பொருளை குடித்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. மனிதர்கள் அவருடைய ஜடச்சிலைக்கு முன்னாடி போய் என்னுடைய பையை நிரப்புங்க, எனக்கு செல்வத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க. பாபா சொல்றார், பாருங்கள் சங்கரரை எப்படி நிந்தனை பண்ணி வச்சுருக்கிறாங்க.
இல்லையா அவர் கஞ்சா குடித்தார் அது இதுன்னு வேறு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இருப்பதிலேயே என்னைத்தான் அதிகமாக நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சங்கர்னு சொன்னாலும் அது சிவன் நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நாடகத்தில் ஒரு பாகம், மீண்டும் அது நடக்கத்தான் செய்யும். அப்போ இது எதுக்குன்னா, நம்ம யாராவது அவமானப்படுத்தும் போது போடா கடவுளையே பண்ணிட்டாங்க, இது ஒரு சினிமா பாட்டில் வருது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ யோசித்து பார்க்கும்போது. குணா அப்படின்ற கமல் நடித்த படத்தில் அம்மன் என்றும் அப்ப என்றும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வச்சு குப்பையாக வந்த உடம்புன்னு ஒரு பாட்டு. அதில் பார்த்திங்கன்னா நடுவில் சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா புத்தி கெட்ட மாந்தருக்கு ஏதோ ஏனடான்ட்டு வரும். ஸோ இந்த ஞானம் அங்கே வெளிப்பட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்மளை நிந்தனை பண்ணும்போது போடா கடவுளே நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அவங்க இயேசுவை சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள், இயேசுவை அனுபவிக்காததையாக நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது மீண்டும் நடக்கும், இது நாடகம். இந்த நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியல. அனைத்தின் ரகசியத்தை நான் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து சத்தியுக தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை பாபா புரிய வைக்கிறார். ஆக்சுவலாக பரந்தாமத்திலிருந்தே என்ன நடக்குதுன்னு புரிய வைக்கிறார். இந்த தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு நமக்கு தெரியும். யாருக்குமே எப்படி விஷ்ணு பிரம்மா ஆகிறாரு, பிரம்மா மீண்டும் எப்படி விஷ்ணு ஆகிறாருன்னு தெரியாது. முதல்ல அப்படி ஆகுறாங்கன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி மேலே பிரம்மா உட்காந்துட்ருப்பார். அப்படின்னாலே ஒரே ஆத்மான்றது அங்கே ஒளிஞ்சிருக்குது, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லா படமும் அப்படியே தான் இருக்குது. குழந்தைங்க விஷ்ணுவின் வம்சத்தினராக ஆகிறதுக்காகத்தான் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பிரம்மாவின் வம்சம் ஆகிட்டோம், ஆனால் இப்போ விஷ்ணுவின் வம்சம் ஆகணும், சத்தியுகத்தில் பிறக்கணும், நெருக்கத்தில் வரணும். நீங்கள் அந்த விஷ்ணுபுரியின் எஜமானர் ஆகிறதுக்காகத்தான் இங்கே பிராமணர் ஆகியிருக்கிறீங்கன்றது உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். நான் ஒரு பிரம்மகுமாரி, பிரம்மகுமாரி ஆனது எதுக்கு? சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதுக்கு, நாராயணன் லக்ஷ்மி ஆகிறதுக்கு. நாம் நமக்காகத்தான் பாபாவின் வழிகாட்டுதலின்படி சூரிய வம்ச ராஜ்யத்தையும் சந்திர வம்ச ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோன்றது நம்ம புத்தியில் இருக்குது, இருக்கணும் எப்போவுமே இல்லையா? அது தூய்மையான உலகம், தூய்மையான வாயுமண்டலம் தானாக வந்துச்சு, இப்போ நீங்கள் உருவாக்குனதுனால வந்துச்சு. ஸோ அப்போ இப்போ உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நான் சூரிய வம்ச ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன், தூய்மை ஆக்கிட்டு இருக்கிறேன், அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களோட மைண்டில் தவறான எண்ணம் வந்தால் வைப்ரேஷனை கெடுக்கிறீங்க, வாயுமண்டலத்தை கெடுக்கிறீங்க. நிறைய பாபா குழந்தைங்க இப்படி அப்பப்போ யோகா பண்ணி உருவாக்குறத நீங்களே கெடுக்கிறீங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய பாவம். மற்றபடி அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்காக நீங்கள் ஒன்றும் சண்டையெல்லாம் போடுறது கிடையாது. ஒருபொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா சுற்றி எல்லாம் அசுரர்கள் தான், நாம் தான் இப்போ தேவதை ஆகிட்டு இருக்கோம், நாம் அவங்க கூட சண்டை போடுறது கிடையாது. இன்னொன்று, தேவதைகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க இல்லையா? நாம பிராமணர்கள் தான், அவங்க இங்கே வந்து சண்டையாக போடுறாங்க. இந்த அசுரர்கள் தான் பிராமணர்களாகி தேவதையாகவே ஆகிறாங்க. ஸோ இது யாருக்கும் தெரியல. இன்னொன்று, தேவதைகள் இருக்கிறது சொர்க்கத்தில் சண்டை எப்படி நடக்கும்? சண்டை இல்லாத உலகத்துக்கு பேர் தான் சொர்க்கம் இல்லையா? யோக பலத்தின் மூலமாக நாம் மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானர்களாகிட்டு இருக்கிறோம். எப்படி? யோக பலத்தின் மூலமாக. அது ரொம்ப முக்கியம். எனக்கு ஏதோ ஒரு ஊரில், அது சிவன் கோயிலோ ஏதோ நினைக்கிறேன், அது சுற்றி வரும்போது மற்ற சாமியெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு முருகன் பிரகாரம், அது எப்படின்னா மேலே இருக்கும், நம்ம கீழே நடப்போம், அது ஹைட்டாக இருக்கும். நம்ம கழுத்து ஹைட்டுக்கு இருக்கும் அந்த தரையே, அவ்வளோ உயரத்தில் தான் முருகன் சிலை இருக்கும். ஒரு பிரகாரம் கட்டி நல்லா பெருசாக இருக்கும், பெரிய கேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நாம் அப்படி இருக்கிறோம். அங்கே உள்ள பூட்டியும் இருக்கும். அப்போ பூட்டப்பட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் வெளியில் வரல, உள்ளே இருந்துக்கிட்டே என்ன பண்ண முடியும்? மனதினால் தான் பண்ண முடியும். அதுதான் யோக பலம்ன்றது.
ஸோ அந்த யோக பலத்தின் மூலமாக நானும் சொர்க்கத்தின் எஜமானராகிறேன், மற்றவர்களையும் ஆக்கிட்டு இருக்கிறேன் சுப பாவனையின் மூலமாக. அதுக்கு தான் சொல்கிறார், யோக பலத்தினால சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் நினச்சி பாருங்களா, அந்த மாதிரி முருகனோ அல்லது ஏதோ ஒரு சாமியாக இருக்கிறதா நினைங்க. பூட்டியாச்சு, வெளியில் வர முடியாது. அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளில வரவும் கூடாது. அதுதான் பாபாவுடைய மடி அல்லது இதய சிம்மாசனம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எண்ணத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் மாற்றணும், வார்த்தையின் மூலமாக கிடையாது. நேற்றே அதை சொல்லியிருப்பார் இல்லையா? ஏன்னா உடல் பலம் மூலமாக அழிவைத்தான் அவர்கள் சந்திக்கிறார்கள். யோக பலத்தின் மூலமாக தான் புது உலகத்தையே படைக்கிறோம். ஸ்தூல பலத்தினால, அறிவியல் பலத்தினால அழிவைத்தான் அவங்க உருவாக்குறாங்க. எப்போ உங்களுடைய அமைதியின் பலத்தின் மூலமாகத்தான் அறிவியல் மீதே நீங்கள் வெற்றி அடைகிறீங்க இல்லையா? ஒருத்த மனசில் என்ன இருக்குதுன்றத சயின்ஸு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது அந்த மனதை அமைதிப்படுத்த முடியாது. சயின்ஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ மனநோயாளிகள்லாம் இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப அந்த டிப்ரெஷன் எண்ணம் வருதுன்னா மாத்திரை கொடுத்து தூங்க தான் வைப்பாங்க. ஒரு தண்ணி அடித்தா மாதிரியே இருப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பாவம். அவங்க நடமாடும் பிணம் தான் அவங்க, வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஆனால் இங்கே அமைதியின் பலத்தின் மூலமாக அதையும் உங்களால் மாற்ற முடியும். அவங்களால பாபாவையும் நினைக்க முடியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு வினாடியில் உங்களால் அமைதிப்படுத்த முடியுன்றார். இதை சயின்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது சயின்ஸு அழிவை நோக்குது, நம்ம சொர்க்கத்தையே உருவாக்குறோம். சொர்க்கத்தை சயின்ஸ் உருவாக்க முடியாது. நீங்கள் இப்போ ஆத்ம அபிமானியாக ஆகணும். ஆத்ம அபிமானின்னா என்ன? நான் ஆத்மா, இப்போ நான் வீட்டுக்கு போகணும், இதே சிந்தனை இருந்துகிட்டு இருக்கணும் இல்லையா? பல உடலை எடுத்து வந்துட்டேன், உடல்னு மயங்கி நடிச்சிட்டேன், இப்போ ஆத்மான்ற உணர்வுலையே இருக்கணும். ஆத்மா வீட்டுக்கு போகணுன்றதில் கவனம் இருக்கணும். அதில் இந்த உடலோ உடலின் உணர்வுகளோ உறவுகளோ பிடிச்சி வைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஆத்மா, பரமாத்மா, அவர் இருக்கக்கூடிய வீடு, இதையே நினைவு பண்ணிகிட்ருக்குறோம். போக போகிற சொர்க்கம் இதையே நினைவு பண்ணி அந்த குணத்தை மட்டுமே தாரணை பண்ணணும். ஆத்மா மாதிரி அதிவேக ராக்கெட் எதுவுமே கிடையாது. கண்ணிமைக்கிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அமெரிக்காவில் போய் பிறப்பாங்க. அப்போ எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். அந்த ஏரோப்ளேன் எல்லாம் இப்போ உருவாக்குறாங்க. அது உங்களை 1 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப தூரமான இடத்துக்கெல்லாம் கூட அழைச்சிட்டு போயிடுது. ஆனால் அதை விட மிக வேகமானது ஆத்மா. ஸோ நினைக்கிற நேரம் தான். அமெரிக்கா நினச்சா அமெரிக்காவுக்கு போயிடுங்க, பரந்தாமன் நினச்சா பரந்தாமத்துக்கே போயிடுவீங்க. அப்படி தான் கடைசியில் போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறாரு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு. உடலை விட்டு வந்தோடனே நான் வீட்டுக்கு போகணுன்னு ஞாபகம் இருக்கணும். ஆனால் மற்ற எண்ணம் வந்து உங்களை ஃபெயில் ஆக்கிடும். அதுக்கு தான் மற்ற எண்ணம் வராமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் மீது கவனம் கொடுங்க அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்கிறார். ஏன்னா அதிவேகம் போகுது இல்லையா? போனதுக்கப்புறம் இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் போய் பிரவேசம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போச்சு, திரும்ப எக்ஸாம் கிடையாதுன்ட்டார். ஸோ அப்போ அவ்வளோ வேகமாக போகுதுன்னா உங்களோட எண்ணம் ஃபுல்லாக உயர்ந்த எண்ணம் மட்டுமே இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், குல்ஜார் தாதி சரீரம் விட்டாங்க, அவங்களுக்கு வேறு என்ன எண்ணம் இருக்க முடியும்? அவங்க தனியாக குடும்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்களா? அதனால் அது சென்டரில் போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதிலும் மேலே உயர்ந்த பதவியில் போகும்போது இன்னுமே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்க அந்த உடம்பை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா இப்போ மேலே போகணுன்றதுன்னா அவங்களுடைய எண்ணமே. அப்போ குடும்பத்தில் இருக்கிறோன்னா நமக்கு இவ்வளோ சேலஞ்ச் இருக்குது, அப்போ நம்ம அவங்கள விட அதிக முயற்சி பண்ணணும். ஆத்மா. ஸோ ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச், என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த வில் பவரை விட சக்தி வாய்ந்தது சூழ்நிலை.
அதனால் இப்போ சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எதையாவது எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, கொழுப்பு பொருள் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுத்துடுங்க. அட்லீஸ்ட் உங்கள் கண்ணில் படுற மாதிரியாக வைக்காதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி இடமா வச்சிட்டிங்கன்னா எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறார். அப்போ நம்ம குடும்பத்திலே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னும் போது மீண்டும் மீண்டும் அந்த பற்று ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆத்மாவை பார்க்குற பயிற்சி ரொம்ப அதிகமாக நீங்கள் தான் பண்ணணும், ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஆத்மா வேகமாக போகுதுன்றதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு செகண்ட் தான், அங்கே போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, போய் மாட்டிக்கிட்டீங்க. ஒரு வேகமாக போய் ஆக்சிடெண்ட் ஆகிறத விட பெரிய ஆக்சிடெண்ட் இது தான். ஒரு இடத்த விட்டுட்டு ஆத்மா இன்னொரு இடத்துல போய் உடலை எடுத்துடுது. எவ்வளோ நேரத்தில்? விரல் சொடுக்கு போடுற நேரத்தில்ன்ற அப்படிங்கிறதுக்காக போயிடுது, அதுக்குள்ளே போயிடுது. சிலர் ஒரு வினாடியில் வெளிநாட்டில் கூட போய் பிறந்துடுறாங்க. ஏன்னா ஆத்மா அதிவேக ராக்கெட். அப்போ அதை விட பயங்கரமாக உங்களுடைய அந்த மனதின் வேகம்தான். இப்போ மனதில் அந்த எண்ணங்கள் வெறும் பரந்தாமம், சொர்க்கம் இதை பற்றியே சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ உடலை விட்டு உயிர் போகுன்னே தெரியாது, காரணம் இல்லாமல் கூட பிரியறதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்படி நீங்கள் அமெரிக்காவில் போய் பிறக்கிறதுக்கு ஒரு மிஷின்லாம் கிடையாது, மிஷினில் போயெல்லாம் நீங்கள் பிறக்கிறது கிடையாது. உடலை விடுறாங்க, டக்குன்னு போயிடுது. இப்போ நாம் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குதுன்றார். அது மட்டும்தான் இருக்கணும். அழுக்கான ஆத்மாக்கள் வீட்டுக்கு போக முடியாது. அழுக்குனா என்ன அர்த்தம்? இங்கே இருத்த நினைவுகள், அப்புறம் விகார நினைவுகள், இவங்களாம் மேலே வர முடியாது. அப்போ மற்றவர்கள்லாம் இங்கே துக்கம் தாங்காமல் வெறுத்து போய் மேலே போகணும்னு நினச்சி போவாங்க கடைசியில். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க, அந்த ஆசையில் இங்கே இருக்கிற எதையுமே நினைக்கக்கூடாது. அப்போ சொர்க்கத்துக்கு போனால் அது பரந்தாமம் வழியாக தான் போய் ஆகணும். அப்போ பரந்தாமம் சொர்க்கம் மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணுன்றார். ஏன்னா அழுக்கான ஆத்மாக்கள் மேலே போக முடியாது. தூய்மை ஆன பிறகே நீங்கள் வீட்டுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க. மற்றவர்கள் தூய்மை ஆகிறது இல்லை இல்லையா? அதனால் செம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா வீட்டுக்கு போயே ஆகணும். நீங்களா தூய்மை ஆகிடுறீங்களா அல்லது அடித்து துவைக்கவான்னு கேட்குறாரு பாபா. பயங்கரமான தண்டனை இருக்குன்றார். அதாவது இந்த பூமியை எதையுமே நினைக்க முடியாத அளவுக்கு வலி வரும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கற்பனைக்கு எட்டாதது இல்லையா? சொர்க்கத்தில் ரொம்ப சுகமாக கர்ப்ப மாளிகையில் இருக்கும் ஆத்மா. இங்கே கர்ப்பத்துக்கு போனாலே தண்டனை தான். அதில் வேற சுய நினைவோடு இருக்கும் கர்ப்பத்துக்குள்ளே, கை காலை அசைக்க முடியாத இடத்துல. அதுவும் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிற வரைக்கும் விகாரத்தில் ஈடுபடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தண்டனை. உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை உயிரோட்டமாக இருக்குது, அதை கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க பாருங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயம்னு யார் புத்தியிலும் தோண மாட்டேங்குது பாருங்கள். உள்ள ஒரு உயிர் இருக்குதே, அது முன்னாடி நம்ம இப்படி பண்ணலாமான்னு தோண மாட்டேங்குது பாருங்கள். சில குழந்தைங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் எப்படி ஏற்படுதுன்ற காட்சியை பார்க்குறாங்க. அங்கே எந்த அழுக்கான விஷயமும் இருக்காது, காமம் போன்ற அழுக்கான விஷயம்லாம் இருக்காது. திடீர்னு பயங்கர பிரகாசமாக இருக்குமா கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது. இது எவ்வளோ பெரிய ஆச்சு. ஏன்னா நம்ம சினிமாவில் தான் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கிருஷ்ணரோ யாரோ பிறக்கும்போது அப்படி கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே அப்படி இருக்குன்றார் கிருஷ்ணர் பிறக்கும்போது. நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறீங்க. அதனால் அதற்கேற்ப முயற்சி இருக்கணும்ல. எவ்வளோ பெரிய பதவி. இப்போ பயங்கர முயற்சி பண்ணி தானே அதை அடைய முடியும். உங்களுடைய உணவு பானம் எல்லாமே தூய்மையாக இருக்கணும். சும்மா கிடைச்சதெல்லாம் சாப்பிட்றது, பாபா சொன்னார் திருஷ்டி கொடுத்து சாப்பிட்றான், அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ பஸ்ஸில் போகிறாங்க, 4 நாள் பஸ்ஸிலே போகிறாங்க அல்லது ட்ரெயின்லேயே போகிறாங்க, அவங்களுக்கு அது எல்லாருக்கும் கிடையாது.
ஸோ அவங்களுமே கூட அவங்க நினைத்தால் இப்போ தான் குட்டி ஸ்டவ்லாம் இருக்குது, சமைச்சிக்கவும் முடியும். ஏன்னா இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அங்கே பதவி. பாபா சொல்கிறார், அரிசியும் பருப்பும் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான உணவுன்றார். இதை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அது பாபா சொல்லியிருக்கிறார். ஒரே மாதிரி உணவை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருப்பீங்க, விதவிதமாக சாப்பிட்டிங்கன்னா விதவிதமான நோய்கள் தான் வருன்றார். ஸோ அப்போல்லாம் வெறும் அரிசி தானே சாப்பிடுவாங்க 3 வேளையுமே. அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் அப்போ ஆரோக்கியமாக இருந்ததுக்கு. ஆனால் இன்றைக்கி டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க, அரிசி சாப்பிட்டிங்கன்னா சுகர் வரும், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க விதவிதமாக. ரிஷிகேஷில் சன்னியாசிகள் ஜன்னல் வழியாக அரிசி வாங்கிட்டு போயிடுவாங்க அல்லது உணவு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு விதமானவர்களாக இருக்கிறாங்க. நல்லது. ஸோ அற்புதமான முரளி, நிறைய ரகசியத்தை சொன்ன பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்கள் மீது கவனம் கொடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அந்த முருகன் மாதிரி அந்த கேட்டினால் பூட்டப்பட்ட பிரகாரத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மாயையோடு எச்சரிக்கையாக இருக்கணும். இது காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தின உடனே இந்தியா எப்போ தாக்குமோன்ட்டு அவங்க எச்சரிக்கையாகவே தானே இருந்திருப்பாங்க பாகிஸ்தான். அடுத்தது இந்தியா தாக்கிட்ட பிறகு இன்னும் எச்சரிக்கை ஆகிடுவாங்கல்ல. அப்போ மாயையோடவே தான் இருக்கிறோம். இங்கே யுத்த மைதானம் தான். அப்போ நீங்கள் அலட்சியமாக இருக்கலாமா? இப்போ யுத்த மைதானத்தில் இருக்கிறன்ற உணர்வே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க கும்பகாரணம் மாதிரின்னு அர்த்தம். ஸோ நினைவின் சார்ட்டு வைங்க, அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்ட்டு. நினைவில்லைனாலே தூங்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அவங்க இதே சிம்மாசனத்தில் உட்காருவீங்க, அவங்களுடைய ராஜ சிம்மாசனத்திலையும் அங்கே வாரிசாக வருவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இரவு பகலாக சேவை செய்கிறதுலே பிஸியாக இருக்கணும். எல்லோருக்கும் பாபாவை நினைங்கன்ற செய்தியை கொடுங்க. 5 விகாரத்தை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களை பிடித்த இந்த ராகு கிரகணம் நீங்கிடும் அப்படிங்கிற செய்தியை கொடுங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம். சென்ஸ் மற்றும் எசன்ஸ், இந்த ரெண்டின் சமநிலையின் மூலமாக தன்னையே அர்ப்பணம் செய்யக்கூடிய உலக மாற்றம் செய்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சென்ஸ் அப்படின்னா, சென்ஸ்னால் அறிவு இல்லையா, இந்த ஞானம் பற்றிய புரிதல். அடுத்தது எசன்ஸ், இந்த ஞானத்தில் எசன்ஸ் என்ன, சக்தி ஸ்வரூபமாக மாறுறது. ஸோ அப்படி சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறேன்ற அந்த நினைவில் இருக்கிறது. இந்த ரெண்டும் இல்லையா, நான் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறேன், கூடவே ஒரு ஞானமும் மைண்டில் இருக்கணும். இந்த ரெண்டின் சமநிலை எப்போவுமே இருந்துச்சு அப்படின்னா தன்னை பற்றிய எல்லா உணர்வும், அதாவது உடல் சார்ந்த எல்லா உணர்வுகளும் பழைய விஷயங்களும் சுவாகா செய்யப்பட்டுவிடும், மறந்துடுவீங்க. இல்லை இதிலேயே நினைவு இருக்கணும், நான் ஆத்மா சர்வசக்திவானாக இருக்கிறேன், கூடவே பாபா கொடுக்குற ஞானம். அதை மைண்டில் அசப்போட நான் இந்த உடலை சார்ந்தவன், ஆணாக இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன், இந்த குடும்பம் இன்னா இருக்க, கணவனாக இருக்கிறேன், மனைவியாக இருக்கிறேன், அப்பா அம்மாவாக இருக்கிறேன், குழந்தை எல்லாம் மறந்துடும். ஸோ அப்படி யார் உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறதுக்காக தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் தியாகம் பண்ணுறாங்களோ, அதாவது இங்கே தியாகம் பண்ணுறது எல்லாத்தையும் மறக்கிறது, உலக மாற்ற விஷயம் மட்டுமே ஞாபகம் இருக்கிறது, அந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் மறக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் தியாகம் பண்ணுறோம் உலக மாற்றத்திற்காக, ஒவ்வொரு எண்ணத்தையும் தியாகம் பண்ணுறோம், ஒவ்வொரு வார்த்தையும் தியாகம் பண்ணுறீங்க, ஒவ்வொரு செயலும் தியாகம் பண்ணுறீங்க. அப்படி யார் பண்ணுறீங்களோ அவங்க தானாகவே உலகத்தை மாற்றம் செய்பவர் ஆகிடுவீங்க. ஏன்னா யார் தன்னுடைய உடலை பற்றிய உடல் சார்ந்த அனைத்து உணர்வுகளையும் தியாகம் பண்ணுறாங்களோ, முற்றிலும் மறக்கிறாங்களோ, அவங்களால தன்னுடைய உயர்ந்த அதிர்வலைகள்னால் வாயுமண்டலத்தை ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியுன்ற.
ஏன்னா அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக உலக மாற்ற எண்ணம் மட்டுமே இருக்க போது சுயநலமான எந்த எண்ணமும் வரப்போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இந்த வாயுமண்டலம் மாறும்ன்ற. இது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இல்லையா? ஸோ எவ்வளோ பெரிய சக்தி நமக்கு கொடுக்குறார். ஸோ அப்போ அதுக்காக எல்லைக்குட்பட்டதை மறக்கலாம் தானே? அது மறக்கிறதும் எப்படின்னு சொல்லிட்டார். ஞானத்திலேயே மூழ்கி கடை, சக்தி சொரூபமாகவே நின்று பாபாவோடு இணைஞ்சிருக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா கருத்துக்கள், அந்த சொரூபத்திலே இருக்கிறது. அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் சுபமான எண்ணம் மட்டுமே வைப்பீங்க. ஏன்னா பாபாவோட ஸ்ரீமத் மைண்டில் இருக்குது எப்போவுமே. ஸோ என்னுடைய எண்ணம் கூட பாபா சொல்கிற மாதிரி எண்ணங்கள் தான் வரணும். வார்த்தை விடுங்க, எண்ணங்களே. அப்போ தானாகவே வாயுமண்டலம் மாறும். நீங்கள் போகிற இடமெல்லாம் சொர்க்கத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா சொர்க்கத்தின் தேவதையாகவே நீங்கள் இருப்பீங்க. கலியுகத்தின் எந்த ஞாபகமும் கிடையாது. அதுக்கு தான் தியாகம் பண்ண சொல்கிறார். ஸ்லோகன்: நீங்கள் பாபா குழந்தை ஆன பிறகு என்னென்ன பிராப்தி அடையிறீங்க, அடைய போகிறீங்க. இதோ இப்போ வாரதானத்தில் கூட சொன்னார் இல்லையா, உலகத்தின் வாயுமண்டலத்தையே உங்களால் மாற்ற முடியும். என்ன மாதிரி பிராப்தி! இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துடும். ஏன்னா அதுதான் துக்கம் கொடுக்கக்கூடியது, தொல்லை கொடுக்கக்கூடியதெல்லாம் இல்லையா? உலகத்தையே மாற்றுறேன், அந்த சாமி படத்துலலாம் அப்படியே பெரிய அற்புதம் பண்ணதெல்லாம் பண்ணுற அந்த காரியம் இப்போ நடந்துகிட்ருக்குது நம்ம மூலமாக. ஸோ அதையே நினைக்க எல்லைக்குட்பட்ட எல்லாத்தையும், குழந்தை, மனைவி, கணவன், குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லைக்குட்பட்ட அந்த சென்டரை கூட மறந்துடுவோம். இந்த போதையிலே இருப்போம். சமசூப்பர் ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா: தூய்மை மற்றும் ஆன்மீக ராயல்ட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை பண்ணுங்கள். ஸோ உயர்ந்த காரியத்தின் அஸ்திவாரமே தூய்மை தான். தூய்மை இருந்தால் தான் உயர்ந்த காரியமே செய்வீங்க. தூய்மையினாலே பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. ஏன்னா புதுசாக வர பாபா குழந்தைங்களுக்கு புரியாது. தூய்மைனா பிரம்மச்சரிய விரதம் தானே சொல்கிறாங்க. பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப முக்கியம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், அது ஏபிசிடி. ஆனால் அது மட்டுமே கிடையாது. அது ரொம்ப உயர்ந்தது பிரம்மச்சரிய விரதம். ஆனால் பிரம்மச்சரிய விரதம் இருந்தாலும் கொஞ்சம் ஒருத்தர் மேலே விசேஷமாக ஒரு பற்று, அவங்க எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா சேவை செய்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா ஞானம் சொல்கிறாங்க, இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் பற்று வருது பாபா குழந்தை மேலேயோ இல்லை யார் மேலேயோ வருது அப்படின்னா, அந்த ஆத்மா மீது மனம் கொஞ்சம் ஒரு அடிமைத்தனம் ஆகுது அப்படின்னா, அந்த ஆத்மாவின் விசேஷத்தில், ஏதோ ஒரு ஆத்மாவின் விசேஷத்தில் நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க அப்படின்னாலோ, அல்லது வெறுப்பு, இவ்வளோ நேரம் ஈர்ப்பான விஷயத்தை சொன்னது, வெறுப்புனால நெகட்டிவ் எண்ணம் வருது ஒரு ஆத்மா மேலே, ஸ்ரீமத்துக்கு புறம்பான தவறான விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது தூய்மை கிடையாது. அப்போ என்னது? பிரம்மச்சரிய விரதம் இருந்துட்டு இதெல்லாம் பண்ணாலும் தூய்மை கிடையாதுன்றார். பிரம்மச்சரிய விரதம் முக்கியம், உயர்ந்தது. ஆனால் அது கூட இதெல்லாம் இருந்தாலும் அது தூய்மை கிடையாதுன்றார். அப்போ அதுவும் இருக்கக்கூடாது. நான், பாபா, மூணாவது யாரும் கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் ஜானகிதாதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருக்கிறீங்க இருங்க.